நாளொரு சண்டையும் பொழுதொரு சத்தமுமாக அதகலப்படுத்திட்டு இருக்கு அக்டோபர் முதல் வாரம் தொடங்கிய பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. 20 போட்டியாளர்கள் கூட தொடங்கிய நிகழ்ச்சியில நந்தினி, அப்சரா, பிரவீன் காந்தி, ஆதிரி ஆகிய 4 பேர் தற்போது வெளியேறிட்டாங்க. வெளியேறிய போட்டியாளர்களை சமன் செய்யறதுக்காக இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரிஸா அடுத்தடுத்த போட்டியாளர்களை வீட்டுக்குள்ள அனுப்ப இருக்காரு பிக் பாஸ். பிரஜின், சாண்ட்ரா, அமித் பார்கவ், திவ்யா கணேஷ் ஆகிய 4 பேரும் இந்த வார இறுதியில் நிகழ்ச்சிக்குள்ள போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த 4 போட்டியாளர்கள் ஒருத்தர் தான் நடிகர் அமித் பார்கவ். கல்யாணம் முதல் காதல் வரை முதலான சில சீரியல்களில் நடிச்சு மக்கள் மத்தியில் பிரபலமானவர். சில படங்களையுமே நடிச்சிருக்காரு. பொதுவாக பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துகிற போட்டியாளர்கள் பெரும்பாலானோர் நிகழ்ச்சியின் முந்தைய சீசன்களை ஓரளவுக்கு பார்த்தவங்களா தான் இருப்பாங்க. ஓரிருவர் வேண்டுமானால் நிகழ்ச்சியை பார்த்திராத நிலையில அதுல கலந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா நடிகர் அமித் பார்கவோ இவங்களுக்கு எல்லாம் ஒரு படி மேல போய் முதல் சீசன் தமிழ் பிக் பாஸ் ஆரம்பிச்சு இப்ப கடந்த ஆண்டு நடந்த சீசன் வரைக்கும் ஒவ்வொரு சீசனையும் ஒவ்வொரு எபிசோட் மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வந்தவர். முந்தைய சீசன்கள் குறித்து விமர்சனம் வச்சிருக்காரு. இப்போதும் அத்தனை சீசன்களையும் கலந்து கொண்ட போட்டியாளர்களின் விவரங்களும் அவர்கள் ஆடிய ஆட்டம் குறித்தும் ஃபிங்கர் டிப்ல, அதாவது விரல் நுனியில இவர்கிட்ட தகவல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அழைப்பு வந்தால் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு. இது குறித்து கேட்டதற்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆடியன்ஸா பார்க்கலாம், பிடிக்கலனா சேனல் மாத்திரலாம். ஆனா போட்டியாளரா போறப்ப கோபம் வந்து ஏதாவது ஏடகுடமா ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். அதுவும் இல்லாம இருக்கிற மரியாதையும் பங்கம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தமிழ் பிக் பாஸ் இவ்வளவு உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னட பிக் பாஸ்ல இவர் தான் பிக் பாஸாவே இருந்திருக்காரு. அப்போது இருந்த நிகழ்ச்சி குறித்து கூறிய போது நெகட்டிவிட்டி அதிகம் உண்டாகலாம் என்பதாலேயே வாய்ஸ் தருகிற அந்த வாய்ப்பையும் தொடர்ந்து ஏற்க மறுத்ததா குறிப்பிட்டிருக்காரு. எஸ், கன்னட பிக் பாஸ்ல முதல் மற்றும் இரண்டாவது சீசன்கள்ல இவர் தான் பிக் பாஸ், அதாவது அந்த வாய்ஸாவே இருந்திருக்காரு. இப்படி கூறி வந்தவரை எப்படி இழுத்தாங்க பிக் பாஸ்? அமித்துக்கு நெருங்கிய சார்கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல அவர் மறுத்ததாக தான் தெரியுது. ஆனாலும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து வர்ற உங்களை மாதிரி ஆட்கள் நிகழ்ச்சிக்குள்ள போனா நல்லா இருக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப பேசியே அவர் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க, சம்மதிக்க வச்சிருக்காங்க. அடிப்படையில் அமித் பார்கவ் கொஞ்சம் கோபக்காரர். அந்த வீட்டுக்குள்ள இப்ப நடக்கிற சம்பவங்களை பார்க்குறப்ப இவருக்கு ஏகபோகமா கோபம் வரலாம். எப்படி எதிர்கொண்டு இவருடைய அந்த டேலண்டான கேம் ஆட போறாரு அப்படின்றது தெரியல அப்படின்றாங்க. கண்டிப்பா கம்ப்ளீட்டா கேம் தெரிஞ்ச ஒருத்தர் உள்ள போறாரு அப்படிங்கும்போது ஆட்டம் மாறும், இன்னும் சுவாரஸ்யமாகும் அப்படின்றத நம்மளுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு.